உங்க அப்பா தான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. எங்க அப்பா 1000 சொல்லுவாயா, உனக்கு எங்கயா போச்சு புத்தி? நாம கறிக்கட்ட மாதிரி இருக்கிறோமே, அந்த பொண்ணு செக்க செவேல் இருக்கிறாளே, நாம படிக்காத முட்டாளாச்சே, அந்த பொண்ணு SSLC வரைக்கும் படிச்சவளாச்சே, ஒரு நாளாவது நீ யோசனை பண்ணி பாத்திருப்பியா? பொண்ணு கிடைச்சா போதுன்னு உள்ள புந்துட்டியே. என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், சாரி மாமா எனக்கு நான் சாம்பார்ல புளி குறைச்சி ஊத்த மறந்துட்டேன் அப்படின்னு. என் வீட்டுக்காரர் என்ன சொன்னார் தெரியுமாங்க? பரவாயில்ல பாரதி, நீ சமைக்க போறேன்னு தெரிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா என் வயித்துல புளிய கரைச்சிருச்சு அப்படிங்கிறாரு. இவ்வளவு அழகா இருந்தாலும் பக்கிய பக்கத்து விட்டு தான் எட்டிப்பா. என் ரிக்ஷாவில ஏறும் போதே நினைச்சேன், என்னடா துணி எல்லாம் நல்லா இருக்கு, உடம்பு குப்புன்னு நாறுதேன்னு. நீ பிச்சைக்காரியாடி. யோ மாமா, வா ஹாஸ்பிடல் போவோம். எதுக்குடி? காலையில இருந்து தலை பாரமா இருக்கியா, மூளை வளர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மது கடைகளை மூடிட்டா எங்க பெண்களுக்கு எல்லாம் சந்தோஷம். எங்களுக்கு எப்ப சந்தோஷம் தெரியுமா? இந்த நகை கடை புடவை கடை மூடிட்டா எங்களுக்கு தான் சந்தோஷம். ஹலோ ஹலோ, சபரிஸ் இருக்கானா? குளிச்சிட்டு இருக்காங்களே, நீங்க? நான் காலையிலேயே குளிச்சிட்டேன். அம்மு, நான் மட்டும் உன்னை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணா என்னடி பண்ணிருப்ப? நல்லா இருந்திருப்பேன். தலை எழுத்து இந்த கும்பல வந்து மாட்டிக்கிட்டேன். அப்படியே அம்பானி வீட்டுக்கு மருமகளா போயிருப்பிய, முகரையப்ப. வேற என்ன நடந்திருக்கும்? இந்த கோமாளி இல்லனா இன்னொரு ஏமாளி வந்து மாட்டிருப்பான். அடியே, உன்கிட்ட ஒன்னு கேட்கவா? கேளுடி. கடவுள் உன்கிட்ட வந்து அரிசி வேணுமா அறிவு வேணுமான்னு கேட்டா நீ எதை கேப்ப? அரிசி தாண்டி. கூறு கெட்டவள, நானா இருந்திருந்தேன்னா அறிவை தான் கேட்டிருப்பேன். அதுக்கு நான் என்னடி பண்றது? என்கிட்ட எது இல்லையோ அவனா கேக்குறேன், உன்கிட்ட எது இல்லையோ அவனே கேக்குற. அம்மு, நான் மட்டும் உன்னை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணா என்னடி பண்ணிருப்ப? நல்லா இருந்திருப்பேன். தலை எழுத்து இந்த கும்பல வந்து மாட்டிக்கிட்டேன். அப்படியே அம்பானி வீட்டுக்கு மருமகளா போயிருப்பிய, முகரையப்ப. வேற என்ன நடந்திருக்கும்? இந்த கோமாளி இல்லனா இன்னொரு ஏமாளி வந்து மாட்டிருப்பான். எம்மா, எங்க வீட்டுக்காரங்களுக்கு கூலி பணியாரம் வேணுமாம்மா? ஏட்டி, அதுக்கு நான் என்னட்டி பண்ணணும்? எம்மா, அதுக்கு எவ்வளவு பெரிய குழி தோண்டணும்னு மட்டும் சொல்லிருங்கம்மா. பொண்ணு பெத்ததுக்கு எனக்கு தான் இது வண்டணும். ஒரு 6 அடி. உனக்கு விக்கல் எடுத்தா அவே தண்ணி குடிச்சா? அதையும் நீ அவ்வளவுதான் கேட்கணும். ஓகே, அவ தண்ணி குடிச்சது உனக்கு எப்படி விக்கல் நின்னுச்சு? இதுக்கு நீ தான் பதில் சொல்லணும். இப்படி சிக்கலான கொஸ்டின்லாம் கேட்டா நான் எப்படி பதில் சொல்லுவேன்? சொல்லு.